ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என் குழந்தைக்கு பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் சிக்கன் பிரியாணியும் பெப்பர் சிக்கனும் செய்ய போகிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நீல வாக்கில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி புதினா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 8 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன், பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். நான் பிரியாணி மசாலா, தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்புறம் செய்யறதுக்கு தேவையான ஆயிலு, சால்ட்டு, 6 டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். நான் இப்போ பிரியாணி பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் 200 மில்லி கடலெண்ணெய் ஊற்றுறேன். நான் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறேன். நான் வெங்காயம் போட்டோன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒரு டம்ளருக்கு 3 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போடணும். பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க. பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்காது. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். நான் பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க தீயை. இப்போ நான் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பூண்டு போட்டுட்டு நல்லா மூடி வைக்கணும். ஏன்னா பூண்டில் இருக்கிற வாசமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா பிரியாணி நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. ஆனியனும் பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ ஆனியனும் பூண்டும் நல்லா வதங்கியிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டால் போதும். 3 ஸ்பூன் பூண்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். நான் இஞ்சி பேஸ்ட்டை நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஆனியனு, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுருங்க. மூடி போட்டு இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா என் குழந்தைங்க காரம் கம்மியாக தான் சாப்பிடும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டால் என் குழந்தைங்க சாப்பிடாதுங்க. அதனால் நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன். நான் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை நான் மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இப்போ ஆட் பண்ணுறேன். நான் 6 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1/4 கட்டு புதினா போட்டுக்குங்க.
அரை கட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் நான். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1 கிலோ நான் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை. இப்போ அதில் ஆட் பண்ணுறேன் நான். நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும் சிக்கனு. இப்போ பாருங்கள் சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. 350 கிராம் தயிர் போடுறேன் நான். தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் தயிர் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான். கறி வேகணும் இல்லையா, அதுக்காக நான் 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணோம். இதுலேயே ஏற்கனவே நம்ம 2 டம்ளர் கறி வேகிறதுக்காக ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம சிக்கனில் இருந்தும் வாட்ரு வரும். அதனால் இதில் மொத்தம் 4 டம்ளர் இருக்குது. அது போக மீதி வாட்ரு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. வாட்டர் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் வாட்ரு நல்லா கொதி வருது. நல்லா கொதிக்கணும் வாட்ரு. சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் வாட்டரில் ஊற வச்சு நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துருக்கேன் நான். இப்போ அந்த ரைஸை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அரிசியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா கிளறி விட்டுருங்க. 1/4 கட் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன் நான். புதினா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நான். 1/2 லெமன் எடுத்து அதை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஆட் பண்ணுறேன் நான். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா பிரியாணியை கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் பிரியாணி தம்மு விடலாம். நம்ம ஒரு கிளாத்தை வாட்டரில் நனைச்சிட்டு அதை நல்லா வாட்டர் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தம்மு விடலாம். அது மேலே ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் பிரியாணி எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. இப்போ வாங்க ஈஸியாக சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 50 மில்லி கடலெண்ணெய் ஊற்றுறேன் நான். இப்போ பாருங்கள் மிளகு கறிக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பூண்டு 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு 1/4 ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் 3 சேர்ந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 7 பல் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலா பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம்.
பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 3/4 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டும் இப்போவே ஆட் பண்ணுறேன் நான். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் இந்த மசாலா. இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் குக் ஆயிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணுறேன் நான் 3/4 கிலோ சிக்கனை. மசாலாவும் சிக்கனும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வந்து சிக்கனில் இருக்கிற வாட்டரெல்லாம் வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன் நான். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான். அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டர் தான் அது. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் ஃபுல்லாக எல்லாம் குக் ஆகிடுச்சு, ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ஒரு சாதம் கூட குலையாமல் நல்லா வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. அதே மாதிரி பெப்பர் சிக்கன் வறுவலும் சூப்பராக வந்திருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வேறொரு ரெசிபியுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.